அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ரெட்டத்தலை அப்படின்ற படத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். பாண்டிச்சேரியில் காளி என்பவரும் அவருடைய காதலி ஆண்ட்ரியாவும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க பாண்டிச்சேரியில். இப்படி இருக்கும்போது இவர் காளி திடீர்னு காணாத போயிடுறாரு. காணாத போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய காதலியை தேடி மறுபடியும் பாண்டிச்சேரிக்கே வராரு. இப்போ அவர் காதலியோட காதலி ஆண்ட்ரியா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்ட்ரியா என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த பாண்டிச்சேரியிலே இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் ஃப்ரான்ஸுக்கு போக போகிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே காளி டென்ஷன் ஆகுறாரு. இன்னும் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். கடைசியில் நீ ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறிய, அங்கெல்லாம் போவானா, நம்ம இங்கேயே கல்யாணம் ஆகிட்டு இங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஆண்ட்ரியா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஆண்ட்ரியா என்ன சொல்கிறாங்க, நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன், நான் டியூ கட்டலன்னு என் 2 வீலரையே தூக்கின்னு போட்டானுங்க. நீயும் எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்க, நம்மக்கிட்ட பணம் வேணும் காளி, பணம் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நமக்கு கல்யாணம் பண்ணணுன்னா நமக்கு பணம் கண்டிப்பாக தேவை. அதனால் பணத்தை எப்படியாவது நம்ம சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தற்செயலாக இவர் காளி இவரை மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள உபேந்திரான்றவரை சந்திக்கிறார். அச்சு அசலாக அப்படியே இவரை மாதிரியே இருக்கார். அந்த உபேந்திரா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வேற. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிறாங்க. இவங்க ஃப்ரெண்டாகி பழகிட்டு இருக்கிறத பார்க்குற ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க, காளிக்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாமல் நீ உபேந்திராவை கொன்னுடலாம், கொன்னுட்டு அவருடைய பணத்தெல்லாம் தூக்கிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காளிக்கிட்ட இவங்க பணத்தாசை பிடிச்ச ஆண்ட்ரியா அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போது உயிருக்கு உயிராக காதலிக்கிற தன்னுடைய காதலி ஆண்ட்ரியாவினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் காளி அவருடைய நண்பனான உபேந்திராவை கொலை பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த உபேந்திரா அவருடைய நண்பர் காளியோட காதலி ஆண்ட்ரியா, இவங்க 3 பேர் வாழ்க்கையிலையும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. உபேந்திரா காளி அப்படின்ற இந்த ரெட்டை வேடத்தில் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ரொம்ப புளித்து போன கதை, நம்ம பழங்கால எம்ஜிஆர் சிவாஜி காலத்து கதை. இந்த கதையை எப்படியாவது முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்துறதுக்காக அருண் விஜய் அவருடைய நடிப்பாலும் சண்டை காட்சியாலும் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அது முடிவே இல்லை. அவருடைய காதலியாக அவங்க சித்திக் நானி நடிச்சிருக்காங்க. பொம்மை மாதிரி இந்த படத்தில் போகிறதோட சரி, மற்றபடி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. மற்றபடி ஒன்றியம் பெருசாக அந்த படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எரிச்சல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் விஜய் இன்ஸ்பெக்டர் ரோலில் பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை படத்தில் தான் இந்த ஜான் விஜய் இதேமாரி நடிப்பாரோ தெரில, அதுவே நமக்கு பார்க்கும்போதே எரிச்சலாக இருக்குது. சரி, இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சது ஒரு சிறப்பான சம்பவம் இந்த படத்தில் என்னன்னா, இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு. படத்தினுடைய கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அது ஒன்று தான் இந்த படத்தில் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நம்ம இதுக்கு முன்னே இந்த மாதிரியான நிறைய காட்சிகளை பார்த்து 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 சலித்து போன உப்பு சப்பு இல்லாத கதையும் உப்பு சப்பு இல்லாத காட்சிகளும் தான் இந்த படத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துன்னு இருக்குது. இதுதான் இந்த படத்தினுடைய நிலைமையே. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.